ஜவ்வரிசி பால் சேர்த்து ஜவ்வரிசி பால் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து சின்ன ஜவ்வரிசி இது வந்து சேர்த்துக்கோங்க. மாவு ஜவ்வரிசி வந்து பெருசாக இருக்கும், அது வேண்டாம். அதை விட வந்து சின்ன ஜவ்வரிசி சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கரண்டியில் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்கும், அப்போ வந்து ஜவ்வரிசி வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த டைமில் வந்து நீங்கள் நெய்யில் வறுத்தும் வந்து சேமியா கொட்டிக்கலாம், இல்லைன்னா அப்படியே கொட்டிக்கலாம். சேமியா கொட்டி ஒரு 2 நிமிஷத்துலேயே பாதி வெந்துடும். பாதி வெந்தால் போதும், ரொம்ப வெந்துருச்சுன்னா நல்லா இருக்காது. சேமியா ஸ்மெல் வந்து பாயாசத்தில் இருக்கும். பாதி வெந்ததும் உங்களுக்கு தேவையான அளவு வந்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா சர்க்கரை வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து சால்ட் வந்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். சர்க்கரை எல்லாம் செக் பண்ணிவிட்டு ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து கொதிக்க வச்ச தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் காய்ச்சி வச்சுருக்கிற பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் நேரம் சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மாதிரி நல்லா கொஞ்சம் கெட்டியாகி நல்லா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நெய்யில் தேங்காய் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறத வறுத்து உள்ளே கொட்டிக்கிட்டேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கிஸ்மிஸ் முந்திரி இது வந்து சேர்த்துக்கலாம். ஆனால் எனக்கு தேங்காய் அந்த இது வந்து கடிச்சு சாப்பிட்றது பிடிச்சிருக்கு, அதனால் வந்து அதை சேர்த்துக்கிட்டேன். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பவுடர்லாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பால் ஏலக்காய் பவுடர் எல்லாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வந்து சேர்த்துக்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது வந்து நல்லா கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும்.